மருமகள் சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். தமிழ்ச்செல்வி பாட்டி கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. சொல்லுங்க அம்மாச்சி, எதுக்காக என்னுடைய குழந்தைய அவங்க கிட்ட கொடுத்துட்டு வந்தீங்க? அங்க போனா என் குழந்தைக்கு என்ன மாதிரியான மதிப்பு மரியாதை இருக்குன்றது எனக்கு என்ன தெரியாதா? எனக்கு எல்லாமே தெரியும். ஏன் கொடுத்துட்டு வந்தீங்க? சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. என்னடி என்ன பேசிட்டு இருக்க? என்னுடைய பேரனுக்கும் அந்த குழந்தை மேல உரிமை இருக்குல்ல, அந்த ஒரு உரிமையில தான் கொடுத்துட்டு வந்திருக்கேன்றாங்க. அங்க என் குழந்தைய எந்த அளவுக்கு கேவலமா அவங்க எல்லாரும் சேர்ந்து எப்படியெல்லாம் பண்ணுவாங்கன்றது எனக்கு தெரியும். என் குழந்தைக்கு நான் இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு மரியாதை வர வேண்டியதே கிடையாது. நான் இப்பவே போறேன். யாரை கேட்டு என் குழந்தை கொடுத்தீங்க? உங்களுக்கு யாரு அந்த அதிகாரம் கொடுத்தது? நான் இப்பவே போய் கேட்கிறேன்னு சொல்லிட்டு தமிழ் ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டெல்லாம் இருக்காங்க. உடனே நம்ம தமிழ் கிளம்பி போறேன், நான் குழந்தைய கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போக பாக்குறாங்க. தமிழ் அப்படியே மயக்க போட்டு கீழே விழுந்துடுறாங்க. உடனே டாக்டர் என்ன தமிழ் செல்வி, ஏன் இப்படி இருக்க? நீயே ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் தானே, உனக்கு தெரியாதா? ஏமா இப்படி இருக்க? அது இல்லாம குழந்தை யார் இப்படி கொடுக்க சொன்னது? இது உங்க முடிவு, உங்க முடிவு உங்க கையில இருக்கு நல்லா சொல்லிடுறாங்க. இப்ப தமிழ் செல்வி யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்ததா நம்ம சித்ராவும் ஈஸ்வரி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. என்ன சித்ரா, சேது தாலி கட்டினானா சாம்பிளுக்காக ஒரு முடிச்சாவது போட்டானான்னு சொல்லி கேக்குறாங்க. இல்லம்மா, அது பிரில்லியன்ட் ஐடு தான். ஏன்னா கிளவி எப்படியாவது கல்யாணத்தை நிறுத்துன்னு சொல்லிட்டு நீ போய் தாலி கட்டுன்னு சொன்னியே, அதே மாதிரி தான் சேது சும்மாவே இப்படியே கையிலே வச்சுட்டு இருந்தான். சேது முதல் முடிச்சு நீ போட்டுட்ட, மீதி 2 முடிச்சு நான் போட்டேன்னு சொல்லிட்டு 3 முடிச்சும் நான் தாமா போட்டேன்னு சொல்லிட்டு சித்ரா சொல்றாங்க. ஆனா நம்ம சேது தாலியே கட்ட கிடையாது. ஆனா இந்த விஷயம் சித்ராவுக்கும் ஈஸ்வரி தவிர வேற யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது. சரி சித்ரா, இந்த விஷயம் நமக்கு மட்டும்தான் தெரியட்டும், வேற யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப சேதுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் பால் பழம் கொடுக்க சொல்லி சொல்றாங்க. சேது பால் சாப்பிடலான்னு போகும்போது குழந்தை கழுது. உடனே எனக்கு பால் பழம் பிடிக்காது, அதனால நீ சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு சேது அங்கிருந்து போறாங்க. உடனே அந்த இடத்துக்கு ஐஸ்வர்யா ஈஸ்வரி கிட்ட, என்ன ஆண்டி இது, எங்க 2 பேருக்குமே இப்பதான் கல்யாணமே நடந்திருக்கு, இப்படிப்பட்ட நேரத்துல அந்த கிழவி இப்படி ஒரு வேலை செஞ்சிருக்கே, இது எப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இங்க பாரு, தமிழ் மேல இருக்கிற கோபம் மாதிரிதான் அந்த குழந்தை மேலேயும் சேதுக்கு இருக்கு, அதனால கொஞ்சம் பொறுமையா இரு, எப்படியாவது சேதுவ உன் பக்கம் கொண்டு வரதுக்கான வழியை பாரு, புரியுதான்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க ஆண்டின்னு பேசிட்டு இருக்கும் போது சாவித்திரியும் அதே இடத்துல தாமரையும் தாமரை, ஜஸ்ட் மிஸ்ல நீ தப்பிச்ச, குழந்தைக்கு டைப்பர் மாத்தி விடவும் குழந்தைக்கு ஆய வேலை செய்யறதுக்கு தான் ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு போனதும், என்ன ஆண்டி இப்படி சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ரொம்பவே கோவத்துல இருக்காங்க. சேதுவும் உன் பக்கம் கொண்டு வர்ற வேலையை மட்டும் பாரு, இவங்க சொல்றதுல எல்லாம் காதுல கூட வாங்கிக்காதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் ஆகுது. சேதுவுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் ஃபர்ஸ்ட் நைட் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சேதுவை உன் கண்ட்ரோல்ல கொண்டு வர்ற வேலையை பாருன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. கரெக்டா தமிழ்ச்செல்வி மலருக்கு வீடியோ கால் பண்றாங்க. எனக்கா புது மாப்பிள்ள இப்படி ஒரு வேலையை செஞ்சிருக்காங்க, இருக்கட்டும் இருக்கட்டும், சந்தோஷமா முதல் இரவு கொண்டாடட்டும், என் குழந்தைய நான் வாங்கிட்டு போல, என் பேர் தமிழ்ச்செல்வி கிடையாதுன்னு சொல்லிட்டு மலர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டு சேது பயங்கர ஷாக் ஆகுறாங்க. என்னது, குழந்தைய தமிழ்ச்செல்வி வாங்கிட்டு போறாளான்னு சொல்லிட்டு சேது ரொம்பவே ஷாக்கிங்ல இருக்காங்க. இப்ப சேது குழந்தை தமிழ்ச்செல்வி கிட்ட கொடுப்பாங்களா இல்ல சேதுவே வச்சுப்பாங்களாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.